வணக்கத்துக்குரிய இறைவனுக்கு வணக்கம். முதல்கண் தமிழக மக்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. இலக்கோட ஒருங்கிணைப்பாளர் உமர் முக்தார் ஒரு சின்ன கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம் சகாயமையாவை முன்னிறுத்தி. இன்றைக்கி இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலக ரீதியிலேருந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 20 நாடுகளுக்கு மேலேருந்து உள்ள தமிழர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்க. ஐயா எப்போ வருவாங்க, நம்மளை மாதிரி அவங்களுக்கும் உள்ள அதே அதவங்க தான். ஐயா சீக்கிரம் வரணும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் களம் மாறணும், ஒரு நேர்மையான அரசியல் மலரணும் அப்படின்றது. ஏன்னா 40 ஆண்டு காலமாக வந்து ஒரு சரியான வழியில் நம்ம இல்லை, சரியான தலைமையில் இல்லை. ஸோ அதனால் இப்போ ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்குது. இளைஞர்கள் உருவாக்கின இந்த புரட்சி டிசம்பர் 20 முதல் கணமாக ஒரு மிகப்பெரிய பேரணியை துவங்குகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட ஒரே விஷன் அப்படின்றது வந்து சகாயமையா மட்டும்தான். சகாயமையா இது அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்றது தான் இந்த பேரணியோட ஒட்டுமொத்த விஷன். ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக மெயினாக இப்போ பண்ணியிருக்கோன்னா, இந்த விஷயத்தை வந்து ஒரு நபர்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. என்னென்னா வந்து இது பர்சனலாக நாங்கள் நிறைய இதுக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கல, நிறைய அமைப்புகளை நாங்கள் மீட் பண்ணல, நிறைய கல்லூரிகளில் நாங்கள் மீட் பண்ணலை. ஆனால் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி அனைவரும் சேர்ந்தால் இந்த ஒரு விஷன் அண்ட் சகாயமையாவோட ஒரு பவரை நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா தனிப்பட்ட எங்கள் அமைப்பால் மட்டுமே இந்த விஷயம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா இதில் ஹீரோவும் சகாயமையா தான், நம்மளோட இலக்கும் சகாயமையா தான். ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சி இந்த விஷயத்துக்கான பேரணியை ஒத்துழைச்சாதான் பெரிய லெவலில் வெற்றி அடைய முடியும். இந்த பேரணி டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எக்மோர், சென்னை எக்மோரில் வந்து ஆர்ஆர் ஸ்டேடியம், ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் காலையில் 10 மணிக்கு துவங்குகிறோம். இதில் முழுக்க நீங்கள் பண்ண வேண்டிய உதவி, இந்த வீடியோட மோட்டோ என்ன அப்படின்னா, உங்களோட கல்லூரிகளில் உள்ள இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் விஷயம் டைம் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு வெள்ளிக்கிழமை கூட ஆகலாம். ஸோ அந்த ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே வந்து உங்களோட அனைத்து கல்லூரிகள்லையும் ப்ளஸ் சமூக வலைத்தளங்களில் வந்து சமூக வலைத்தளங்களால் மாற்றம் எப்படி ஏற்படுத்த முடியும் அப்படின்றது இப்போ இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தாலே புரிஞ்சிருப்போம். அதே சமூக வலைத்தளங்களில் உள்ள மாற்றத்தை இப்போ சகாயமையாக்காக திருப்பணும். ஸோ முழுக்க எல்லாருமே இந்த கான்செப்ட், இந்த விஷயத்தை பற்றியே நம்ம கொண்டு போய் சேர்த்தா தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரும். மிகப்பெரிய லெவலில் அணி திரளுவாங்க. அமைப்புகளுக்கு என்னோட அன்பான அழைப்பு என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு வந்தால் தான். ஏன்னா வந்து அங்கங்கே ஒரு ஏரியாலையும் ஒரு சிற்றரசு மாதிரி நிறைய அமைப்புகள், நிறைய தன்னார்வ அமைப்புகள் இருக்கிறீங்க. அவங்க எல்லாமே ஒன்றிணைஞ்சு ஒரு இலக்கை நோக்கி நம்ம இது பண்ணணும். இது நீங்கள் தனிப்பட்ட ஒரு அமைப்பாக நீங்கள் இதை பார்க்காதீங்க. இது முழுக்க இதோட விஷன் என்ன அப்படின்னா வந்து ஒன்லி சகாயமையா அப்படின்ற அந்த ஒரு விஷன் மட்டும்தான். அவர் வந்த பிறகு ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நம்ம அனைவருமே செயல்பட போகிறோம். ஸோ அந்த விஷன் உள்ள அனைவரும் ஒன்றிணைஞ்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேரணி. இது வந்து வெறும் 5 நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஸோ திங்கட்கிழமை தான் முடிவெடுத்தோம், உடனே பர்மிஷனுக்கு கேட்டோம், கிடச்சிது, உடனே இந்த பேரணி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் எங்களால் தனிப்பட்ட முறையாக வந்து எல்லாத்தையும் இதை ஒருங்கிணைக்க முடியலை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நாங்கள் மேற்கொள்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கல்லூரிகள், வெள்ளிக்கிழமை பொதுவாக எல்லா மசூதிகளில் எல்லாமே ஒன்று சேருவீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் மக்கள்கள் அதிகமாக ஒன்று திரளுவீங்களோ அங்கே எல்லாத்துலேயும் இதை பற்றி பேசுங்க. இதுக்கு என்னென்னா, இந்த வீடியோவை பகிர்றது, ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட பங்களிப்பு அங்கே வேணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, ஒரு 2 மணி நேரம் நம்ம லைஃப்பில் நம்ம செலவு பண்ண போகிற இந்த 2 மணி நேரம் தமிழக அரசியல் வரலாற்றையே மாற்றக்கூடிய அந்த 2 மணி நேரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை இளைஞர்கள் கூப்பிடும் போது ஐயாவால் மறுக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் ஐயாவுக்கு கொடுத்த அனைத்து அழைப்புதலுமே நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்றது மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் போய் கூப்பிடுவாங்க, இல்லை நிறைய அமைப்புகளில் தனித்தனியாக தான் போய் கூப்பிட்டுருக்காங்க. இத்தனை இளைஞர்கள் சேர்ந்து ஐயா வாங்க அப்படின்னா மறுக்க மாட்டார் அப்படின்றது அனைவரோட ஒரு நம்பிக்கை. ஸோ நம்ம இலக்கு சகாயமையா மட்டும்தான். ஸோ அதை எப்படியாவது இந்த விஷயத்தை நிறைவேற்றி இதை பெரிய லெவலில் வெற்றி அடைய செய்வீங்க அப்படின்றது ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் அனைவரும் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் நிறைய ஷேர் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் ஆரம்பித்த அந்த மிஸ்கால் போன தடவை ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த அந்த மிஸ்காலுக்கு 1 லட்சம் கால் கிட்ட வந்திருக்கு. ஸோ இது மிஸ்கால் கொடுக்குறதும் ஃபேஸ்புக் பண்ணுறது, லைக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். இது எல்லாத்தையும் மீறி அங்கே களத்துக்கு வரணும், களத்துக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் எங்கள் எல்லாத்தோட ஒரு வெற்றியாக இருக்கும், நம்மளோட உழைப்புகளுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக இருக்கும். ஒரு
புரட்சி பிறந்தது அப்படின்றது அந்த டிசம்பர் 20 வந்து வரலாற்றை ஒரு பதிவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக கூட மாறலாம். இது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது, இளைஞர்கள் கையில் இருக்குது, பொதுமக்கள் கையில் இருக்குது. இதில் பிரிவினே கிடையாது. நம்மளை எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளை இத்தனை வருஷமாக இருக்கிறது வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி, நம்மளை நிறைய விதத்தில் வந்து பிரித்து வச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சால் அது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக மாறும். ஸோ இளைஞர் சக்தியோட விஷன் இந்த 2016 மாறும். இது இயற்கை கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த இயற்கை கொடுத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சகாயமையை முன்னிறுத்த வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இதை முன்னிறுத்துகிறோம். சகாயமையை இத்தனை இளைஞர்கள் வந்து கூப்பிடும் போது கட்டாயம் வருவார் அப்படின்றத நம்புகிறோம். இளைஞர்களும் மாணவர்களும் நினைத்தால் மட்டுமே இந்த புரட்சி சாத்தியம். ஸோ நீங்கள் ஒரு கல்லூரிகள்லேயும் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை இளைஞர்களை திரட்டிட்டு வர முடியுமோ அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு வாங்க. முக்கியமாக வந்து சென்னையை சுற்றி உள்ள கல்லூரிகள், சென்னை மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகள், அவங்க வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பேரை திரட்டிட்டு வர முடியுமோ வாங்க. ஏன்னா வந்து மற்ற ஊர்களில் வரவங்களோட உங்களோட அக்சசபிலிட்டி ஈஸியாக நீங்கள் எக்மோருக்கு ரீச் பண்ணிடலாம். பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். மற்ற தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் உள்ளவங்க வந்து அவங்களோட சப்போர்ட்டை வந்து வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் ilakku.org அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். அதில் தொகுதி ரீதியாக வந்து நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு, இல்லை அந்த ஏரியாவில் அடுத்த கட்டமான ஐயாக்கான பிரச்சாரங்களுக்கு, அது மாதிரி விஷயங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்களும் ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் ஆன்லைனில் ilakku.org போய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இப்போ முக்கியமான நன்றி தெரிவிக்கணும்னா, இன்றைக்கி அக்னி சிறகுகள் மற்றும் மக்கள் மன்றம் போன்ற நிறைய அமைப்புகள் வந்து ஆல்ரெடி எங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணுக்கே தெரியாத நிறைய அமைப்புகள் எங்களுக்காக எங்களை தொடர்பு கூட பண்ணல. பட் ஆனால் விஷனை எடுத்துகிட்டு இன்றைக்கி 30க்கும் மேற்பட்ட இளைஞர் அமைப்புகள் வந்து இதுக்காக விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு எனக்கே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வருது, கன்னியாகுமரியில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இந்த விஷயத்துக்காக அப்படின்றதெல்லாம். ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்களாம் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் சாத்தியக்குரிய கிடையாது. நம்ம எல்லாமே ஒன்றிணைகிறதுல தான் இதில் முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா, நம்ம அனைவரும் ஒன்றிணைஞ்சு ஓரணியாக செயல்பட்டு ஒரு தலைவனை தேடி நம்ம போகிறோம். அந்த தலைவனோட வருகை தான் இதோட மாற்றம். இது மிகப்பெரிய அரசியல் புரட்சி. ஏன்னா இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே வந்து ஒரு தலைவன் வந்துட்டு தான் ஒரு மிகப்பெரிய பேரணியோ மாநாடோ அது மாதிரி நடந்திருக்கு. ஒரு பேரணி நடந்து அது ஒரு தலைவனை தேடி போகிறது இதுதான் முதல் முறை. ஸோ இந்த விஷயம் பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. இனிமேல் உறுதுணையாக இருக்க போகிற அனைவர்களுக்கும் நன்றி.